வணக்கம். கன்னி ராசி அன்பர்களுக்கு சிறப்பு பதிவு. குரு பெயர்ச்சி பலன்கள். கன்னிக்கு 12ஆம் இடத்தில் கேது, 6ஆம் இடத்தில் ராகு. இது ஒரு அதிர்ஷ்டமான ராகு கேது யோகமாகும். ராகு கேதுக்கள் மறைந்தால் பலவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் இடத்தில் சனி, 5, 4, 5 குடையோன் 7ஆம் இடத்தில் சனி. 7 குடையோன் 4, 7 கூடிய அதிபதி 10ஆம் இடத்தில். ஆக இந்த கேந்திர யோகத்தை சிறப்பான ராஜயோகம் கன்னிராசிக்கு உரியது. கன்னிராசி பொதுவாக ஆண்களால் பெண்களுக்கும் பெண்களால் ஆண்களுக்கும் லாபத்தை ஏற்படுத்தி தருகின்ற ஒரு சிறப்பான கன்னிராசி அன்பர்கள். அதனால் நேரடியான நேர்மையான சுகபோக பலனை தான் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் இதில் முக்கியமான கருத்து. இதில் இடையிடையே மறைமுக இன்பங்கள் கிடைக்கும். அவை தவிர்ப்பது நல்லது. அதனால் யோகம் பங்கமாகும். அதுதான் முக்கிய கருத்து. அது சந்தோஷத்தை தருவதாக இருந்தாலும் யோகத்தை பங்கம் செய்வது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஜாதகத்தில் பலவிதமான யோகங்கள் உண்டு, பலவிதமான தோஷங்கள் உண்டு. ஒரு மனிதரோடு ஒரு மனிதர் இணையும் பொழுது யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேபோல் ஒரு மனிதரோடு ஒரு மனிதர் இணையும் போது தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சிலருக்கு தவறான பழக்க வழக்கத்தால், தவறான சுகபோகத்தால் யோகத்தை பறிகொடுத்து விடுவார்கள். அது தற்காலிகமான சுகத்தை பயன்படுத்தி நிலையான யோகத்தை பறிகொடுத்துருவார். இதுதான் எச்சரிக்கை பலன் கன்னிராசி என்பவர்களுக்கு. காதல் திருமணம் நடக்கும். 7ஆம் இடத்தில் சனி இருந்தால் பெண்வெளி யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்வெளி குழப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். காதல் திருமணம் நடக்கும். காதல் ஏமாற்றம் நடக்கும். சற்று ஜாக்கிரதையாகவும் கவனமாக இருக்கும் என்பது ஆண் என்றாலும் சரி, பெண் என்றாலும் சரி. பருவ சிக்கல் குழப்பிக் கொள்ளக்கூடாது. கல்வி காலத்தில் கல்வி படிக்க வேண்டும், தொழில் காலத்தில் தொழில் செய்ய வேண்டும், திருமண வயதில் முறையான திருமணம் செய்ய வேண்டும் என்பதுதான் தாழ்மையான கருத்து. ஆக திருமணம் செய்பவர்கள் சிறப்பான திருமண யோகத்தை கொடுக்கும். சில பேர் வீடை விட்டு வெளியேறி கூட திருமணம் செய்வார்கள். அது அவருடைய இஷ்டம், அவருடைய ஜாதக அமைப்பு அப்படி இருக்கக்கூடும். ஆக யோகமான ஜாதகத்துக்கு சிறப்பான யோகத்தையும், சமமான யோகத்துக்கு சமமான யோகத்தையும், தோஷமான ஜாதகம் தோஷம் நிவர்த்தி ஆகின்ற காலகட்டங்களாகும். ஆக குருபான் பார்க்கின்ற இடத்தை சுத்தம் செய்வார். தேக ஆரோக்கியம், தேக சுகத்தை அதிகப்படுத்துவார். அதுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் பெருகும், வருமான வாய்ப்புகள் பெருகும். ஆக நிலையான சொத்துக்கள் வாங்கி சேர்த்தல் நல்லது. நிலையான பொன் பூசணம் தங்கத்திலோ நிலத்திலோ சேமிப்பு செய்வது நல்லது. அதனால் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியூர் வெளிநாடு சென்ற அன்பர்களுக்கு பிரபல ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியூர் வெளிநாடு சென்று உள்நாடு திரும்புவர்களுக்கு வீடு யோகம், திருமண யோகம், குழந்தை பாக்கிய யோகம் சிறப்பாக அமையும். உயர்கல்வி யோகம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பிரமாதமாக அமையும். பொதுவாக மருத்துவக் கல்வி, அறிவியல் கல்வி, ஆராய்ச்சி கல்வி எல்லாம் உயர்வான லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், உயர்வான தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக கன்னிராசி அன்பர்களுக்கு சிறப்பான ராஜயோகமான காலகட்டங்களாக இந்த சனி பேச்சு, குரு பேச்சு, ராகு கேது பேச்சு துல்லிய பலனாக அமைகிறது. ஆக கஷ்டப்பட்ட குடும்பமாக இருந்தாலும் முன்னுக்கு வந்து விடுவீர்கள். முன்னுக்கு வந்திருப்பவர்கள் இன்னும் மேல்நிலை அடைவீர்கள். பொதுவாக கன்னிராசி அன்பர்களுக்கு தொடர்ச்சியாக இந்த பலன் சொல்லி வந்தாலும் வழிபாடு பலனை முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று தான் என்னுடைய யதார்த்தமான விருப்பம். அதை நான் சொல்கிறேன், கேளுங்கள். நன்றி.